எக்ஸாம்பிள் 1.2ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா? இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஏன்னு உள்ள மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸு. அதோட நான் சிங்குலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்கேஸ் ஒரு சில கொஷின்ல சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேவா, ஏ இஸ் சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மெண்ட் வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் இதை மீன் பண்ணுது. சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு ஏன்னு உள்ள மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்? டெட்டு வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்படி டெட்டு நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு, ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். இப்போ ஏ இன்வர்ஸ்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு ஃபார்முலா. என்னன்னா 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். சரிதா? ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, டிட்டர்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஏ இன்வர்ஸு எக்ஸிஸ்ட் ஆகணும்னா டிட்டர்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். விளங்குதா? இவன் வந்து ஏ இன்வர்ஸ் நம்ம சொல்லணும்னா டிட்டர்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இன்கேஸ் இந்த 1 டிவைடட் பை இங்கே நாட் ஈக்குவல் டு இவன் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இன்கேஸ் இவன் வந்து டிட்டர்மெண்ட் வந்து 1 டிவைடட் பை 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டானா இவன் அன்டிஃபைன்டு. சரிங்களா? அன்டிஃபைன்டு. இவனை அன்டிஃபைன்னா இங்கே 0வை நீங்கள் என்ன நம்பர் வேணால் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. இது ஒரு ஏ ரியல் நம்பர்லேருந்து நீங்கள் என்ன தான் எடுத்து நம்ம இங்கே டிவைஸில் போட்டாலும் இவனை கொண்டு வர முடியாது. சரிங்களா? இந்த டிவைடனை கொண்டு வர முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்து அன்டிஃபைன் சொல்லுதோம். ஓகேவா? இப்போ 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டான். ஸோ அதனால் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ பி சி டி. எனக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தால் என்னமா வரும்? ஏ டி மைனஸ் பிசி. ஏன்னா இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் மைனஸ் பி இன்டூ சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிட்டர்மெண்ட் இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இது நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா அட்ஜாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இவனுக்கு அட்ஜாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா ஏங்கிற ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எடுத்து என்ன பண்ணுங்க, இது நமக்கு மெயின் டயகனல் எலிமெண்ட்டை என்ன பண்ணுங்க, இதை அப்படியே மாற்றி எழுதுங்க. சரிங்களா? டிஆர் இருக்கிறது இங்கே கொண்டு போயிருங்க, ஏஆர் இருக்கிறது இங்கே கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? அப்போ டி இங்கே எழுதிடுறேன், ஏ இங்கே எழுதிடுறேன். தென் அதுக்கப்புறமா இங்கே ஆன்டி டயகனல், இதுதான் ஆன்டி டயகனல் சொல்லுவாங்க, இது மெயின் டயகனலாக மாற்றி எழுதியிருக்கோம். ஆன்டி டயகனல் இந்த தான் ஆன்டி டயகனல் சொல்லுவாங்க. அதை அப்படியே நெகட்டிவ்ல எழுதுங்க, மைனஸ் ஏ மைனஸ் பிஏ அப்படின்னு எழுதுங்க. சரிப்பா, இது என்னப்பா இப்படி நீங்கள் எழுதுறீங்க? இது வந்து ஷார்ட்கட்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது நான் தியரி வைஸ் உங்களுக்கு சொல்லணும்னா இதுக்கு நான் அட்ஜாயிண்ட் எடுத்து எழுதுறேன். ஏன்னு உள்ள மேட்ரிக்ஸை நான் அட்ஜாயிண்ட் எழுதுறேன். என்ன பண்ணுவேன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எலமெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா A11 A12 A21 A22 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 ஹோல் பவரு, இது வந்து கோஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோஃபேக்டரு ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்ல ஐ ப்ளஸ் ஜேஏ இன்ட்டு மைனர் ஆஃப் ஐஜே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது என்னவோ A11. ஓகேவா? அப்போ கோஃபேக்டர் ஆஃப் இங்கே ஏஐஜே இங்கே எழுதுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் A11 அப்படிங்கிறது எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 1 அப்படின்னா -1 1 + 1 MI M1 இந்த மாதிரி எழுதுவோம். சரிங்களா? ஸோ இவனுக்கு நான் எடுத்து எழுதுவேன். என்ன எழுதுவேன்? பாசிட்டிவ்னு எழுதுவேன். ஏன்னா -1 ஹோல் பவர் 2. அப்போ எனக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்க போகுது. ஓகேவா? +1. இப்போ இதுக்கு மைனர் எடுக்க போகிறேன். அதாவது மைனர் எடுக்க போகிறேன்னா
இந்த எலமெண்ட் இருக்கான் பார்த்தியா, இந்த எலமெண்ட்டை தான் நம்ம எடுக்கோம். இந்த எலமெண்ட்டை இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டு எழுதிடுவேன். இங்கே எனக்கு டின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது அந்த மைனர் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஏ. இந்த A11க்கு இவன் தானே A11க்கு அவனுக்கு கிடைச்ச வேல்யூ என்னவோ டி. இதை எடுத்து இங்கே எழுதுவேன். ஓகேவா? அடுத்தது வந்து கோஃபேக்டரு ஆஃப் A12 அப்படின்னு பார்த்து எழுதிங்கன்னா -1 ஹோல் பவர் 1 + 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு A12க்கு மைனர் பார்ப்பேன். சரிங்களா? இப்போ இது எழுதுச்சுல எனக்கு 3ன்னு எழுதுவோம். பவர் 3A. அப்போ -1 × -1 × -1 அப்போ -1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஏன்னா சரிங்களா? அப்போ இவனுக்கு மைனர் எடுக்கிறேன். இப்போ பிக்கு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டு எழுதுனா இவன் சின்னு கிடைப்பான். சரிங்களா? அப்போ இங்கே சின்னு எழுதிடுவேன். என்ன சி எழுதுவீங்க? இங்கே உங்களுக்கு -cன்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே -cன்னு இப்படி எழுதுவீங்க. சரியா? அதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கச்சுல உங்களுக்கு ஓவராலாக என்ன கிடைக்கும்னா -BA அதுக்கப்புறமா ஏன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்படி கிடைச்சதை இதோடு நிறுத்தாமல் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரியா? இப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணனா உங்களுக்கு ஏ இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணால் ரோவாக இருக்குது காலம் எழுதணும் ரோ எழுதணும்ல. இப்போ ரோவை வந்து காலமாக மாற்றிடுவோம். இப்போ இந்த ரோவை வந்து BE - CA அதுக்கப்புறமா BE ரோவை வந்து காலமாக இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இது வந்து ட்ரிக் மெத்தடு. இது வந்து ட்ரிக். இந்த ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபார்மல் வேயே. நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கோங்க. 2 வகையிலையும் போட்டாலும் ஆன்சர் என்னவோ சேமாக தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிடச்ச எழுத இப்படி நம்ம எழுதிடுவோம். A இன்வர்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/AD - BC இன்ட்டு உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்குல்ல D - B - C DA அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் 1.3ல என்ன கேட்டிருக்கான்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸை கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ கொஷினை படிக்கும் போது ஃபைண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கேருந்து எடுக்க சொல்லியிருக்கான்? ஆஃப்ங்கிறது அர்த்தம் என்னன்னா இங்கேருந்து இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து எனக்கு இன்வர்ஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ இன்வர்ஸ்னா ஏ இன்வர்ஸ்னா முதல்ல உங்கள் ஃபார்முலா என்ன? 1/determinant of AA into adjoint of AA. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா ஓகேவா? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ≠ 0 இருந்துச்சுன்னா இப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த மாதிரி கிடைச்சா உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி கிடைக்கலனா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. டிட்டர்மினன்ட் ≠ 0 அப்படின்னு கிடைக்கலனா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டிட்டர்மினன்ட் வந்து உங்களுக்கு என்ன வரும்? டிட்டர்மினன்ட் எழுதும் போது 2 - 1 3 -5 3 1 -3 2 3. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எழுத போகிறோம். ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். 2 ஸோ இவனுக்கு நான் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 9 -2 -1 நம்ம மைனஸ் ஆல்ரெடி எழுதிடுவோம் -1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவனை இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலத்தை விட்டுருவோம். அப்போது -15 அதுக்கப்புறமா நம்ம எப்போ போல் மைனஸில் போட்டு மைனஸு இந்த இடத்துல 3ன்னு எழுதிடுவோம். அதுக்கப்புறமா +3A இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவோம். அப்போது -10 அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கான். ஓகேவா? அப்போது -2 -9. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிடுவோம். ஓகேவா? தென் இப்போ எடுத்து போடச்சல உங்களுக்கு 7 -1 இங்கே எழுதும் போது உங்களுக்கு -15ன்னு இருந்திருக்கும், +3ன்னு இருந்திருக்கும். அப்போது -12 அதுக்கப்புறமா +3 இங்கே பண்ணச்சல உங்களுக்கு -10 +9ன்னு இருந்திருக்கும். அப்போ -1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போது 14 -12 -3 இது நம்ம சேர்த்து கூட்டச்சல உங்களுக்கு 15 -15 தான் பெருசாக வந்திருக்கும். சரிங்களா? அப்போது -1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து ≠ 0 தான். அப்போ A is non singular and hence A inverse
எக்ஸிஸ்ட், ஏ இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாமா? சரிங்களா? அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம்? ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க எலமெண்ட்டை எழுதணும் 3, அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்க எலமெண்ட்டு 1, அதுக்கு அடுத்தது வந்து -5, அதுக்கு அடுத்தது வந்து 3க்கே வந்துடுவோம். திரும்பி கீழே இருக்க எலமெண்ட்டுக்கு போவோமா? 2, அதுக்கப்புறமா 3, திரும்பி -3, திரும்பி ஸ்டார்டிங் எடுத்துக்க 2க்கே வந்துடுறோம். திரும்பி இங்கே பார்த்தீங்கன்னா -1, 3, அதுக்கப்புறமா 2, திரும்பி -1க்கே வந்துடுவோம். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல திரும்பி போயிட்டு இங்கே வரணும். ஓகேவா? அப்போ 3, 1, -5, 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு எல்லாத்துக்கும் டிட்டர்மினன்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் டிட்டர்மினன்ட் எழுதுவோமா? இது பார்த்தீங்கன்னா இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு ஸ்ட்ரெயிட்டாக எழுதக்கூடாது. ஏஐஜே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்போம் இப்போதைக்கு. இப்போ இதை என்ன பண்ணுவோம்? 3 3s 9, 9 - 2, இங்கே -3a, இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு 15, இங்கே உங்களுக்கு -10, மைனஸ் மைனஸ் 10, சரி மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு 9, அதுக்கப்புறமா இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 6 கிடைக்கும். இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் 3a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இங்கே எழுதும் போது 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9, இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 3a, இங்கே +2 இன்ட்டு +2 அப்போ 4, இங்கே நெகட்டிவ் எழுதுவோம். அதுக்கப்புறமா இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? -1, -9, அதுக்கப்புறமா -15, -2, அதுக்கப்புறமா 6, இங்கே நம்ம மைனஸ் எப்பவும் போடுவோம். அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ன்னு இருக்கும். அப்போ +5ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஓவராலாக இப்படி கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்படி கிடைச்சதை நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ள வேல்யூவை எடுத்து எழுத போகிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே எழுதிடலான்னு தோணுது. சரி, ஓகே, வேல்யூவை பின்னாடி எழுதுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 9, 2 அப்படிங்க 7, 9 +9 -10, +9 -10. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா 12, இங்கேனா 15, 12, 15, இங்கே -17, அதுக்கப்புறமா இங்கே -1, இங்கே -1, இங்கேயும் -1, இங்கே +1, -1, -1, +1. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஏஐஜே. ஓகேவா? இப்போ கிடைச்சதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 7, 12, -1, -9, 15, -1, -10, -17, 1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட்டு. சரிங்களா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இவன் தான். ஓகேவா? ஸோ அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு டிட்டர்மினும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு டிட்டர்மின் வந்து பார்த்தீங்கன்னா -1 தானே கிடச்சிச்சு இன்டூ, இப்போ இவன் எடுத்து எழுத வேண்டியதான் 12, 15, -17, -1, -1. ஸோ இவனை நம்ம இங்கே நெகட்டிவ் தான் இருக்கான். இது வந்து ஸ்கேலார் தானே. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்ரிக்ஸாக இருந்தாலும் இங்கே ஸ்கேலார் இருந்துச்சுன்னா ஏபிசிடி ஜஸ்ட்டு ஸ்கேலாரால் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஆல்ஃபா இன்ட்டு ஏ, ஆல்ஃபா இன்ட்டு பி, ஆல்ஃபா இன்ட்டு சி, ஆல்ஃபா இன்ட்டு டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே நெகட்டிவ் -1 தான் இருக்குது. அப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -7, -9, +10, -12, -15, +17, -1, +1, +1 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏ இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா இவன் தான். சரிங்களா? நமக்கு ஆன்சர் சரியா இருக்கா? சரியா இருக்கு. சரி, இப்போ இந்த கொஷின் ஓகேவா? சரி, இப்படி உங்களுக்கு தெளிவாக புரியுது, நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க.
இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.4ல் இஃப் ஏ இஸ் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். முதல்ல இதுக்கான அர்த்தத்தை என்னன்னு பார்ப்போமா. ஏங்கிறது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஆமாம், அப்போ டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுக்கான அர்த்தம் இதுதான். ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆஃப் ஆட் ஆர்டர். ஆட் ஆர்டர்னா எதை மீன் பண்ணுறாங்க? ஆட் ஆர்டர்னா உங்களுக்கு வந்து உங்கள் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஆட் நம்பராக இருக்கணும். 1, 3, 5, ஸோ 7 இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் நம்பர்ஸாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அதை ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு 2m + 1ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா, இந்த எம்ங்கிறது வந்து நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா 0, 1, 2 அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஹோல் நம்பர். ஓகேவா, 0 கொடுத்தனா 1 வந்துடுவான். இதே 1 கொடுத்துருந்தனா உங்களுக்கு 3 வந்துடுவான். ஸோ லைக் 1 × 1, 3 × 3. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, நான் இங்கே வந்து அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் ஏ மேட்ரிக்ஸு. ஓகேவா, இது கிவனு. ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்டு ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இதுதான் வரும். நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஏதோ ஒரு ஆட் நம்பருக்கு எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு எப்பவுமே இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்ங்கிறான். இது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா we know that adjoint of AE equal to determinant of n minus 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இங்க இந்த இடத்துல where n is where order is n, அதாவது ஏன்னு உள்ள மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி எழுதலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் n minus 1ன்னு சொல்லிட்டு எழுதலாமா. இதுதான் நமக்கு தெரியும். ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சுப்போம். தென் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆர்டர், அதாவது 2n + 1. ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா அப்போ டிட்டர்மினன்ட் இங்கே என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, அப்போ உங்களுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வந்து ஆட் ஆர்டர் எடுத்துப்போம். n is equal to 2m + 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இப்போ நம்ம அப்படி எடுத்துட்டோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இங்கே வந்து நமக்கு என்ன தெரியும் an - 1. அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இங்கே நம்ம n இருக்கிறது வந்து 2n + 1 எடுத்துக்கிட்டோன்னா det into n இருக்கிற இடத்துல 2m + 1 - 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ det into det பவர் 2m, இங்கே ப்ளஸ் மைனஸு கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பவரில் என்ன கிடைக்கும்? ஈவனாக தான் கிடைக்கும். ஏன்னா எம்மை வந்து 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0, அதே வந்து எம்மை வந்து 1 கொடுத்தீங்கன்னா பவர் 2. அப்போ நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் உங்கள் ஸ்கேலார் வேல்யூ வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு 3 கிடைக்குது. ஓகேவா, அது ஏதோ ஒரு 2 பவர் m நம்ம வந்து பவர் ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் adjoint of A equal to mod of 2m is always positive. Therefore mod of adjoint of A is positive. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ எக்ஸாம்பிள் 1.5ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் எ மேட்ரிக்ஸ் ஏ. அப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட கிவன் டு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை தான் கொடுத்துருக்கான். ஓகேவா,
அட்ஜாயிண்ட்னு உள்ள மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ண கேட்குறான்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடி, இதை கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான். இதுதான் நம்மக்கிட்ட இருக்க கொஷின். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட இருக்க கொஷினை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லை டு நோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா a is equal to plus or minus 1 divided by square root of mod of adjoint of a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு adjoint of a into adjoint of a அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இவனை தான் நம்ம ஏ தானே கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஏயை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு adjoint of a உங்ககிட்ட இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா adjoint a இங்கே வந்து டிட்டர்மின் எடுத்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இங்கே adjointக்கு adjoint எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of a அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து மல்டிபிள் பண்ணுவோம். 7 into 11 77 minus 5 7s are 35 minus 7. இப்போ இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டுனா உங்களுக்கு -7. அப்போது இதை பண்ணச்சுல உங்களுக்கு -77 -7 இதை பண்ணச்சுல உங்களுக்கு -5a. இங்கே பண்ணும்போது இங்கே வந்து நம்ம மைனஸ் எப்பவும் போட்டுப்போம் 121 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னா 77ல் 35 போச்சுன்னா உங்களுக்கு 37 கிடைக்கும். 37 42 42 இங்கே 42 கிடைக்கும். இங்கே 7 எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே ஈக்குவல் டு. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல -7 இன்ட்டு உங்களுக்கு மைனஸ்ன்னு இருக்கான். அப்போது மைனஸ் சரிங்களா? அப்போ 84 -7 இன்ட்டு உங்களுக்கு இங்கே -126. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போது 42 இன்ட்டு 7 வந்து உங்களுக்கு 294. இப்போது இங்கே மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிறதுனால 588 ப்ளஸ்ஸு உங்களுக்கு 7 இன்ட்டு 126னா அப்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு 882ன்னு கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1764ன்னு கிடைக்கும். ஓகேவா? இவன் வந்து டெட்டு நாட் ஈக்குவல் டு 0 தான். ஓகேவா? அப்போது டெட்டு நாட் adjoint ஆஃப் ஏ வந்து இஸ் நான் சிங்குலர் அண்ட் ஹென்ஸ் இது வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா adjoint கண்டுபிடிக்க போகிறோம். adjointக்கு adjoint கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா adjoint ஆஃப் ஏஐஜே அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற எலிமெண்ட் எடுத்துப்போம். 11 7 -1 திரும்பி 11 நிறுத்திப்போம். அதுக்கப்புறமா 5 7 11 திரும்பி 5 நிறுத்துவோம். அதுக்கப்புறமா மேலே இருக்கிறது 7 -7 7 அதுக்கப்புறமா திரும்பி 7 நிறுத்துவோம். அதுக்கப்புறமா 11 7 -11 11. ஸோ இவனுக்கு ஒவ்வொரு மைனருக்கும் நம்ம டிட்டர்மின் எடுத்து பார்க்க வேண்டியதான் ஒவ்வொரு 2 கிராஸ் இருக்கும். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 77 minus 35 77 minus plus 7 minus 5 minus 121 அதுக்கப்புறமா minus 35 அதுக்கப்புறம் minus 49 அதுக்கப்புறமா 49 minus plus 77 அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 77 minus 35 அதுக்கப்புறமா 49 minus plus 77 அதுக்கப்புறமா இங்கே மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆயிடுவான். அப்போ 7
இங்கே -49, அதுக்கப்புறமா 77 +7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐஜே வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்படி கிடச்சதை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன வந்திருப்பான்னா 42 -84 126 84 126 -42 -126 42 84 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஐஜே அப்படின்னு சொல்லிட்டு இது கிடச்சிருக்குமா? இப்படி கிடைச்சதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இவன் தான் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாமா? அப்போ 42 84 தென் -126 -84 126 -42 அதுக்கப்புறமா சாரி இந்த இடத்துல பாசிட்டிவ் வரும், ஏன்னா இந்த இடத்துல இங்கே பாசிட்டிவ் இருக்கா. அதுக்கப்புறமா 126 -42 84. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod ஆஃப் adjoint ஆஃப் ஏ இன்ட்டு adjoint ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு? adjoint ஆஃப் ஏ வந்து டிட்டர்மின் பண்ணும்போது உங்களுக்கு 1764 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேல்யூ கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு மேலே தான் இருக்கான், எடுத்து எழுத வேண்டியதான். 126 -42 -126 42 84. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இவனுக்கு எடுத்து எழுத வேண்டியதான். என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துப்போம். இப்போ இந்த 2 நம்பர் எடுக்கிறதுனால இது நியரஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 4s ஆர் உங்களுக்கு 16 கிடைக்கும். ஓகேவா? கீழே 1 எடுத்து வச்சிடுவீங்க. தென் இங்கே 2 எலமெண்ட்டையும் அப்படியே கீழே இருக்குங்க 64. இங்கே 8 அதாவது அப்படியே இங்கே 4 இருக்கிறது இங்கே டபுளாக அப்படியே மாற்றிடுங்க. அப்போ 4 × 2 இங்கே 8 பண்ணிடுவீங்க. இங்கே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வரலாம்? 8 1s ஆர்னா 81 × 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 8 81 வர வாய்ப்பு இல்லை. அப்போ 82 அப்படின்னு போட்டோன்னா உங்களுக்கு 4 4s ஆர் 2 2s ஆர் 4 8 2s ஆர் வந்து உங்களுக்கு 16. அப்போ இங்கே 2 போடுங்க, இங்கே 2 போடுங்க. ஓகேவா? அப்போ 164 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 தான் இதோட ஸ்கொயர் ரூட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 42 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க மேட்ரிக்ஸ் எலமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே 42 மல்டிபிள்ஸாக தான் இருக்குது. இது 41s ஆர் 42 1s ஆர், இது 2s ஆர், இது 3s ஆர், 2 3 1 3 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் 42 காமனாக எடுக்கிறேன். ஓகேவா? காமனாக எடுத்தேன்னா இங்கே 1 2 -3 2 3 1 3 -1 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். ஸோ இவனையும் கேன்சல் பண்ணால் இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக இருந்திருக்கும். ஏ இவனாக தான் இருந்திருப்பான். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எது புரியலையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே.